வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் வாழைத்தண்டை எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்லைஸ் எடுங்க. ஸ்லைஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக நார் வரும். இதை ஒரு குச்சி வச்சு, மோஸ்ட்லி கருவேப்பிலை குச்சி இருந்தால் அதுவே போதும், அதை வச்சு நல்லா உருட்டுங்க. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி உருட்டிகிட்டே வாங்க, நாரெல்லாம் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தாலே மோஸ்ட்லி நாரெல்லாம் போயிடும். இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முழு வாழைத்தண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப் பண்ண உடனே இதை தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா தான் வாழைத்தண்டு கலர் மாறாது. நம்ம இப்போ அடுத்ததாக கொஞ்சம் அங்கங்கே மிஸ் பண்ணியிருந்த நாரையும் வெளியெடுக்க போகிறோம். ஸோ ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க, நார் இதில் மாட்டிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அங்கங்கே மாட்டிகிட்டு இருந்த நாரை கூட எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. வாங்க இதை பொரியல் பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ண போகிறோம். இதோ கடுகு சூப்பராக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்கிரிடியன்ட்டான வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. அண்ட் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வாழைத்தண்டை இப்போ நல்லா வேகணும். ஸோ ஒரு மூடியை போடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விடுங்க. இதோ இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொரியல் இங்கே ரெடி. பட் இது வெந்துருச்சா வேகலையான்னு ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஒரு துண்டை நல்லா இப்படி குத்தி பாருங்கள். நல்லா ஈஸியாக போச்சுன்னா இது வெந்துருச்சு. ஸோ நம்ம பொரியல் இங்கே ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.